தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி தொடர்ச்சியாக நாட்டிலே நிலை கொண்டிருப்பதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே மழையுடனான வானிலை தொடர்ந்து வருகிறது. இதிலே மிக முக்கியமாக நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களிலே மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் அதே போன்று நுவரலியா கண்டி மாவட்டங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை தொடரும் என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக மேல் மாகாணத்திலும் சப்ரகமுவ மாகாணத்திலும் அதே போன்று காலி மாத்தறை மாவட்டங்களை பொறுத்தவரையிலே 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊவ மாகாணத்திலும் அதே போன்று அம்பாறை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் மாலை வேளையிலே மழையுடனான வானிலை தொடரும் என்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டை பொறுத்தவரையிலே காற்றின் வேகம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் அதே போன்று வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் தொடர்ச்சியாக அம்பாந்தோட்டை மாவட்டங்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையிலே முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறையூடாக மன்னார் புத்தளம் சிலாபம் வரையிலான கடற்பிராந்தியங்களிலும் அதே போன்று ஹம்மாந்தோட்டை முதல் மட்டக்களப்பு வரையிலான கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையிலே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மணித்தியாலத்திற்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடற்றொழிலாளர்கள் மீனவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.